உள்ள இருந்து தான் பிறப்பு வருகிறது. அப்ப உள்ள முதலாவது சபை மக்களை பலப்படுத்தணும். உள்ளே சபை மக்களை வார்த்தையில பலப்படுத்தப்பட வேண்டும். பவுல் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்பட. அப்போ உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன். 2 கொரிந்தியர் 4. புறம்பான மனுஷன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, புறம்பான மனுஷன். அந்த மனுஷன் மனுஷன் அல்ல, உள்ளான மனுஷன்தான் மனுஷன். அப்போ இந்த உள்ளான மனுஷனில் எப்படி பலப்படணுமா? வல்லமையா பலப்படணுமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டுமென்றால் உங்களுக்கு எப்படிப்பட்ட சத்தம் சபையிலே கேட்கப்பட வேண்டும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். முதலாவது விசுவாசம் உண்டு பண்ணுகிற சத்தம் கேட்கப்பட வேண்டும். 2வது அவங்கள் ஆவியை அனல் மூட்டுகிற மனதை திறக்கிற சத்தம் கேட்கப்பட வேண்டும். 3வது அங்கே நம்முடைய ஆவி துள்ள வேண்டும். எலிசபெத் அந்த சத்தத்தை, வாழ்த்தின சத்தத்தை கேட்டபோது உள்ளே இருந்த புள்ளை துள்ளிற்று. அப்போ வாழ்த்துகிற சத்தத்தை கேட்கும்போது உள்ள வேலை நடக்குது. வாழ்த்துகிற சத்தம், இயேசுவை குறித்து விவரித்து பேசுகிற சத்தம், விசுவாசத்துக்குரிய செய்தியின் சத்தம் கேட்கும்போது அது உள்ள சம்திங் காணக்கூடாத பகுதியில் உள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. டயர்டாயிராதீங்க, உள்ள வேலை நடக்குது. அவருடைய செயல்பாடு உங்களுக்கு இப்பேற்பட்ட சத்தத்தை சபையில் நீங்கள் கேட்கும்போது தான் அவருடைய செயல்பாடுகளில் நீங்கள் அந்த பர்த் மேனிஃபெஸ்டேஷன், வார்த்தை பொருளாவது, நிழல் நிஜமாவது, அது உங்களுக்கு உண்டாகிறது. வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் பர்த்தை குறித்து சீசர்களுக்கு சொன்னார். பிள்ளை பிறந்த சந்தோஷத்தில் உபத்திரவத்தை அவள் இனி நினையால் மறக்கிறார். இனிமே உங்களுக்கு எனக்கும் நம்ம கேட்ட சத்தம்லாம் பண்ண சொன்ன சத்தம் தான். அதுக்கு மாறா ஒரு சத்தத்தையும் நான் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசலை. ஆகவே இனிமே பிள்ளை பிறந்த சந்தோஷத்தில் உபத்திரவத்தை நினையாத அளவில் ஒரு பர்த்தை உள்ளே வளர்ந்த அந்த வளர்ச்சிக்குள்ளே, உள்ளே நடந்த அந்த நிகழ்வுக்குள்ளே ஒரு பர்த்தை உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உள்ளே எங்கன்னு கேட்பேன், உள்ளேன்னு சொல்லணும். எங்க எங்கன்னா இங்க, வயிற்றுக்குள்ள இல்லை, ஆவிக்குள்ள. வயிறு வேற, அடி வயிறு வேற. இது பிப்ளிக்கல பேசுகிறேன். இயேசு யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள், அதான் உள்ள ஆவியில உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அதுதான் உள்ளே நடக்கிற கிரியை. அதான் வயிறு கிடையாது, அது அடி வயிறு, அது ஸ்பிரிட்டு.